லீபனோனை போல வேறொன்று நிற்க செய்தார். ஆமென். அன்பானவர்களே, இதுதான் ஓசியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கின்றோம். இங்கே வாசிக்கிறீங்களா? ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை எப்படி சிநேகிப்பேன்? மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு. ஆமென். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேன்? பனியை போல இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல வளருவார், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம மனப்பூர்வமா சிநேகித்ததுனாலதான் இன்னைக்கு நீங்கள் நானும் கூடி வந்திருக்க முடிகிறது. அல்லேலூயா. மனப்பூர்வமாய் சிநேகித்தார். இதை செய்தாலும் பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாகவே இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். மனப்பூர்வமா நம்ம மேல சும்மா ஒரு மாய்மாலமா அன்பு கூறல, சும்மா ஒரு வெளிவேசமா அன்பு கூறல, மனப்பூர்வம், அது இதயபூர்வமா நினைக்கிறார். நம்ம உண்மையாவே அவர் நேசிக்கிறார். சிலருக்கு பாருங்க நம்பவே முடியாது, பாவியாக இப்படிப்பட்ட பாவியா இருக்கிற நேம் அவர் நேசிப்பாரா? மனப்பூர்வமாய் அவர் நேசிக்கிறார். ஆமென். பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது, இயேசுவின் பக்கமாய் நம்முடைய இதயத்தை திருப்பும் பொழுது அவர் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். இதற்காக லீலி புஷ்பத்தை போல இந்த வாழ்க்கையை மலர செய்வார், லீபனோனை போல வேரூன்றி நிலைநிற்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை மனப்பூர்வமாய் சிநேகித்தது எதற்காக அப்படின்னா, ஸ்தோத்திரம், நாமும் கூட பிறரை மனப்பூர்வமாய் சிநேகித்து மன்னித்து விடுபடியாகத்தான் நம்மை என்ன செய்கிறார்? அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை சிநேகித்து மன்னித்தது போல நாமும் பிறர் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும் சொல்லுங்க? மனப்பூர்வம், இதயபூர்வம் மன்னிக்கணும். வாயிலிருந்து மன்னிக்கிறது கிடையாது. வாயிலிருந்து நிறைய பேர் மன்னிச்சிருவாங்க, சொல்லிடுவாங்க, நான் அவங்க மன்னிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா இந்த வார்த்தை எங்க இருந்து வராது? இதயத்துல இருந்து வராது, வாயிலிருந்து மட்டும் வருது, நான் மன்னிச்சிட்டேன். ஆனா ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்கிறது? மனப்பூர்வமா என்ன செய்ய மன்னியுங்கள். ஆமென். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் எப்படி மன்னியாமல் போனான்? மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனான் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அங்கே பார்க்க முடியும் வசனத்திலே அவர்களை உபாதிக்கருடைய கையிலே ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டார்ச்சர் சொல்ல முடியா? என்னப்பா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. டார்ச்சர் பண்ணுற கையில என்ன செய்ய, அந்த பழைய அந்த ஒரு சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கையில ஒப்பு கொடுத்தார்கள் சொல்லி, அவன் மன்னிப்பு பெற்ற ஒருவன் இன்னொருவனுக்கு மன்னிப்பு கொடுக்காதனால அவன் என்ன செய்யப்படுகிறான்?